குட் மார்னிங் சார். சொல்லுங்க. விஐபில உங்களுக்கு பிடிச்சது என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். உங்களுடைய விஐபில உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட நீங்க இப்போ ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? ஒரு நாள் எனக்கு இது தெரியாம இருந்தது, நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க. ஆஷா மேடம், குட் மார்னிங். சொல்லுங்க சார். இந்த 1 year 1 lakh டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். 1 year 1 lakh ரவுண்ட். ஓகே. ஆமாங்க சார். அதுக்கு லீடரை கூப்பிட்டு நீங்க லீடரை கூப்பிட்டு அதான் சார், உங்க லீடரை கூப்பிட்டு இந்த இலக்க சொல்லணும். இந்த மாதிரி 1 year 1 lakh டைரக்டர் ஆகணும். அது என்ன பண்ணணும், லீடரை கூப்பிட்டு பேசணும் சார். சார் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வேலை பண்ணணும் சார். வேலை தான் பண்ணணும். அதுக்காக நம்ம உழைக்கணும். அவர் லாஸ்டா சொன்னது என்னன்னா, 3 மணி நேரம் 3 பேருக்கு பிளான் சொல்லி, அது ஒரு நாளைக்கு ஒருத்தர்னா கூட ஒரு நாள் 3 மணி நேரம் நம்ம வேலையெல்லாம் போக, அவங்களுக்கு இந்த பிளான் சொல்லும் போது அவங்களுக்கு இதை பத்தி வெஸ்டேஜை பத்தி பேசி அவங்களை ஆளை சேர்த்து ஒர்க் பண்ணணும் சார். அப்பதான் அதாவது இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வேலை டைமே இல்லை அப்படின்னும் போது, மற்றவங்களுக்கு இல்லை, முடியல, வீட்டு வேலையெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி. ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது வெஸ்டேஜ்ல ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிச்சிருக்காங்களே சார். மாவு அரைக்கிறாங்க நாங்க மேடமும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே. சௌதன்யா மேடம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கண்ணகியா, அவங்க பேர் சரியா தெரியல, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. கற்பகம் மேடம், விக்டோரியா மேடம். ஆமா சார். எல்லாரும் அவங்க ட்ரைனிங்ல பாக்குறோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா வீட்டுல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பயர் சார். அவங்கள மாதிரி நாமளும் வரணும்ன்றது. நம்ம லீடர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. வீட்டை விட்டே வெளியே போகாத ஒரு நபர் தான். இன்னைக்கு வெஸ்டேஜ் வியாபாரத்தை எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு 1 year 1 lakh ரவுண்ட் டைரக்டர். அதுக்கு என்ன செய்யணும்? அதை இதுவரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஹலோ, உங்களுதான் கேக்குறாங்க மேடம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல, 1 year 1 lakh வந்து இப்பதான் சார் கேள்விப்படுறேன். நீங்க கேள்விப்படுறீங்க. இல்ல, இது வரைக்கும் 1 lakh சம்பாதிக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம எங்க அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா வந்து இப்ப இந்த 1 year 1 lakhன்றது வந்து இப்பதான் சொல்றேன். எப்படி சம்பாதிக்கணும்னு எங்க அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் தினமும் எனக்கு ஆஷா மேடம் வந்து யாருமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவங்க இது வரைக்கும் எத்தனை ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் 50 லட்சம் சம்பாதிக்கவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜன் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. மேடம் விக்டோரியா மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனையோ ட்ரைனிங், நம்ம எத்தனையோ மார்னிங் செஷன்லயே நம்ம போட்டோம். ஏலகிரி புட் கேம்ப்ல நம்ம செஞ்சோம். கரெக்டா 8வது மாசம் 1 lakh சம்பாதிக்கிறது. இப்ப 8வது மாசம் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ராஜன் சார் அடுத்த பிளான் போட்டாரு. அப்போ சொல்றத செஞ்சா நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்றத, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கம்பெனியில் நடக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸையும் முதல்ல நம்ம அட்டன் பண்ணணும். ஒரு 50 கிலோமீட்டர் சர்க்கிளில்
நமக்கு நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ். ஆஃபீஸில் இன்றைக்கு கூட நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் டைரக்டர் அண்ட் அபவ் இன்னைக்கு காலையில் மார்னிங்கில் வந்து சாம்பியன்ஸ் டே இருக்கு. 3 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கு, ராஜன் சார் வைக்கிறாங்க. ஸோ அந்த லீடர்ஸ் மீட்டிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக நிறைய விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய மீட்டிங். அப்போ யார் யார் டைரக்டர் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கட்டாயம் அந்த இடத்துல உட்காரணும். அது ஆம்பூர்ல இருந்தாலும் சரி, பாலக்கோட்டில் இருந்தாலும் சரி, வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்துடலாம். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணா பண்ண வேண்டியதுதான், வர வேண்டியதுதான். ஏன்னா இது மாதிரி ட்ரைனிங்லாம் நாங்கள் மதுரையில், திருச்சியில், திருப்பதியில், பெங்களூரில் போய் அட்டன் பண்ணியிருக்கோம். அட்டன் பண்ணனால தான் எங்களால் அதை ப்ரெஸ்டீஜில் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வேலை இருக்குது சார், நான் எப்படி சார் லீவ் போட முடியும்? கடை இருக்குது சார், நான் எப்படி சார் லீவ் போட முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வியாபாரத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கு என்ன வருமானம் வருதோ அதான் கிடைக்கும். நான் எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி வரும் சொல்லுங்க? நான் செஞ்சுட்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த வருமானம் தானே வரும். செஞ்சுட்டு இருக்க வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள வருமானம் தானே வரும். இப்போ என்ன வருமானம் வருதோ அதான் வரும். எக்ஸ்ட்ரா வருமா? 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் கேட்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரணும்னா அவங்க எவ்வளவு படிச்சிருக்கணும், எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கணும்? படிச்சு வேலை செய்யறவங்களுக்குலாம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருதா? இன்ஜினியரிங்க்கு 20,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா? ஆமா, இன்ஜினியரிங் படிச்சா முன்னாடி எல்லாம் 30,000 40,000 கிடைக்கும் நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு 10,000 15,000 கொடுத்தா அதிகம். அப்ப என்ன காரணம்? அப்ப நமக்கு வெஸ்டீஜ்ல இந்த அளவுக்கு அள்ளி தராங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கணும்? ஒருத்தர் எல்கேஜில இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்கணும்னா எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 18 வருஷம் படிக்கணும். 18 வருஷம் படிச்சு 15,000 வாங்குறது புத்திசாலித்தனமா? இல்ல ஒரு 6 மாசம், 1 வருஷம் வெஸ்டீஜில் நடக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணி வெஸ்டீஜில் சொல்லக்கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு பிரவீன் சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 பேர் காலைல டிஃபன் சாப்பிட்டோன்னே இப்போ ஒரு ஆளை பாருங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பாருங்க, இல்லை சாப்பிட்ட பிறகு ஒரு ஆளை பாருங்க, இல்லை ஈவினிங் ஒரு ஆளை பாருங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம வேலை ஓவர். இல்லை நீங்கள் வேலைக்கு போறீங்களா, போயிட்டு வந்து ஒரு 2 பேரை மீட் பண்ணுங்க டெய்லி. அதை எப்படி பேசணும்? நம்மகிட்ட எவ்வளவோ ப்ராடக்ட் இருக்கு, எத்தனை கேட்டகரி வேணாலும் இருக்கு. ஹெல்த் ப்ராடக்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட்லாம் இன்னைக்கு ரிசல்ட் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்கு. அக்ரி ப்ராடக்ட் அது சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பல விஎம்சிஎம் உருவாக்கி இருக்கு ஆந்திரால அக்ரி ப்ராடக்ட்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு வாரம் போறோம், ஒரு மாசம் போறோம், அக்ரி ப்ராடக்டை கொடுக்குறோம், வந்துடுறோம். ஆனா அந்த அக்ரி ப்ராடக்டை தொடர்ந்து ஃபாலோ பண்றோமா? இந்த மாசம் நமக்கு லெவல் முடிஞ்சிருச்சு, ஓகே, அடுத்த மாசம் அதையே செய்யறோமா? திரும்ப அந்த இடத்துல ஃபாலோ பண்றோமா? அக்ரியை தொடர்ந்து செஞ்சவங்க எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்ரி மட்டும் ஒரு வீட்டுல கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்தது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் கொடுங்க. ஏன்னா அந்த வீட்டுல எல்லாரும் பல் விளக்குவாங்க, குளிப்பாங்க. யாராவது பல் விளக்காம, குளிக்காம, இல்ல சமையல் பண்ணாம இருக்காங்களா? அடுத்தது அவங்கெல்லாம் பியூட்டி பார்லர் போறாங்களா, போகலையா? அப்ப பியூட்டி பார்லருக்கே போகாம நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு அழகு கிடைக்குது. அழகு, ஆரோக்கியம், செல்வம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் வெஸ்டீஜ். அப்ப அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? 1 year 1 lakh இல்லை மேடம், 1 year 10 lakh கூட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெஸ்டீஜ்ல இருக்கு. பிஎம்சிஎம் மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பிவி அழகா ராஜன் சார், நீங்க 300 பிவி வாங்குங்க, ஒரு 4 பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க 300 பிவில. முந்நூறு பிவி அப்படின்னா நம்மகிட்ட மினிமம் ஒரு 4 கஸ்டமர் 5 கஸ்டமர் இருந்தாங்கன்னா அந்த 300 பிவி எல்லாம் அசால்ட்டா வாங்கிடலாம்.
நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பேசுற ஆளுங்க சொல்றாங்க, எனக்கு பிசினஸ் வேண்டாங்க, ப்ராடக்ட் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க. தாராளமா வாங்கி கொடுங்க. அப்போ ஒரு முறை நம்மகிட்ட வாங்கினாங்கன்னா தொடர்ந்து நம்மகிட்ட தான் வாங்குவாங்க, இந்த ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. அப்ப இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியம். இதை ஒரு வியாபாரமா, இது நம்ம எல்லாரையும் டெவலப் பண்ணக்கூடியது, இதுல கட்டாயம் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நம்மளை யார் வேணாலும் கட்டாயப்படுத்தி கூட இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். அது நம்ம அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த வியாபாரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம முழுமையா கத்துக்கிட்டோமா? அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோமா? அதுதான். சார் அவங்க சம்பாதிச்சிட்டாங்க சார், இவங்க ஜெயிச்சிட்டாங்க சார், அவங்களுக்கு அவங்க அவங்க வாங்குறாங்க சார், எனக்கு ஒண்ணுமே வரல சார். அப்ப நீங்க ஒண்ணுமே வேலை செய்யல. 1 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். 10 லட்சம் வாங்குறவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க செய்யுங்க, 10 லட்சம் வரும். நீங்க எதுவுமே செய்யலைன்னா எப்படி உங்களுக்கு 1 லட்சம் வரும், 10 லட்சம் வரும்? உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் ஆன அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ராஜன் சார் மாதிரி 25 லட்சம் நானும் வாங்கணும் மாசம், அவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? இங்க ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு, அவரு பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அவர் சொன்னதை நான் ஏன் கேட்கணும், அவர் என்ன என்னோட சின்ன பையன் தானே, அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? சின்ன பையன் தான். வெஸ்டேஜில் அவர் முன்னாடியே வந்து அவர் நமக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி அவர் சக்சஸ் ஆயிருக்காருல்ல, அப்ப அவர் சொல்றதை கேட்டதால நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஒரு சின்ன பையன் நமக்கு வழிகாட்டுறான் அப்படின்னா அவனுக்கு ரூட்டு தெரிஞ்சனால வழிகாட்டுறாரு. அப்ப அந்த வழியில போனாதான் நம்ம போய் ரீச் ஆக முடியும், நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். வயசு முக்கியம் இல்ல, படிப்பு முக்கியம் இல்ல, அவங்களுக்கு இருக்கிற வெஸ்டேஜில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப ஜெயிச்சதனுடைய வழி அது, அந்த வழிகாட்டல் தான் நம்ம பார்க்கணும். அவர் ஒரு சில்வர் டைரக்டர், நான் வந்து டைமண்ட் டைரக்டர். சில்வர் டைரக்டர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறத நான் பார்த்தா என்ன சார், அவர்கிட்ட அறிவு இருக்கு, எடுத்துக்குங்க. நல்லா இருந்தா யார் சொன்னா என்ன, எடுத்துக்குங்க. இதுல நமக்குள்ள என்ன ஈகோ இருக்கு? இன்னைக்கு ராஜன் சார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்களுடைய அனுபவம் ஏறக்குறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அவங்களுக்கு 25 வருஷம் அனுபவம் இருக்கு. இன்னைக்கு வெஸ்டேஜ்ல மாசம் 25 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தொடர்ந்து டெய்லி ராஜன் சார் தொடர்ந்து பண்றாரா வெஸ்டேஜ? எஸ் சார். இன்னைக்கும் 1-to-1 ஹோம் மீட்டிங் போறாங்க. ராஜன் சார் டெய்லி ஷெட்யூல் இல்லாம என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? என்னைக்காவது எந்த இதுவுமே இல்ல, ஏதாவது ஒரு செஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. 1-to-1 போறாங்க, ஹோம் மீட்டிங் போறாங்க, லீடர்ஸ் மீட்டிங் போறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டே இருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம கடையிலே உட்காந்துக்கணும், கடையை விட்டு வெளியே வரக்கூடாது, ஆனா வெஸ்டேஜ் வந்து பணம் வரணும். ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா வேலையில இருந்து கரெக்டா சம்பளம் வரும், ஆனா வெஸ்டேஜ்ல இருந்து பணம் வருமா? வெஸ்டேஜ்ல வந்து வேலையை பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல இருந்து பணம் வரும். ஸோ 1 year 1 lakh நல்ல பாயிண்ட். அதை கரெக்டா செட் பண்ணுங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி வெஸ்டேஜ்ல அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணா நமக்கு ஒரு 1 lakh வருமானம் தர்றதுக்கு வெஸ்டேஜ் தயாரா இருக்குதுன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஒன்றும் இல்லை, அந்த 5 crore பூல், 3 crore பூல், இதெல்லாம் நம்ம வந்து இதில் அச்சீவ் பண்ணாலே மினிமம் ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதில் எத்தனை பேர் அதை குவாலிஃபை பண்ணி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கேன். என் டீம்ல மொத்தம் 8 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 8 பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு தெரியாம எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியாது. 8 பேர் 10 பேர் மினிமம் நம்ம டீம்ல இருந்து ஒரு 10 பேராவது ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஆஃபரும் பண்ண வைக்கணும். இப்ப அடுத்தது சுவிட்சர்லாந்து போன போட்டோஸ், சுவிட்சர்லாந்து பார்த்த அந்த இன்டர்வியூ, ஒவ்வொருத்தரும் கொடுத்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய சக்சஸ் ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம். எப்படி இருந்தது? அடுத்த டூர் நம்ம போகணும்னு இருந்ததுல. அடுத்தது ஸ்டார் குரூஸ் பிப்ரவரி மாசம். யார் யாருக்கு போகணும்னு விருப்பம் இருக்கு? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். நான் பேச சார். மாட்டீங்க. நான் வரேன் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். நானும் வரேன் சார். 2 பேர் 3 பேர் 5 6 7 கேரண்டியா வரேன் சார். 8 உறுதியாக வருகிறேன். புதியா வாங்க, கட்டாயம் வாங்க. அவசியமா வாங்க. 40 பேர்ல 42 பேர்ல ஒரு 15 பேர் வாங்க. 15 பேர் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எல்லாருமே வாங்க. 42 பேருமே வாங்க. இன்னும் உங்க டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் 5 பேரை கூட்டிட்டு வாங்க. சந்தோஷம். ஆனா அதுக்கு என்ன தேவை? முதல்ல பாஸ்போர்ட் வேணும். எல்லாத்தையும் பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட் இல்லைன்னா முதல்ல பாஸ்போர்ட் எடுங்க. கம்பெனி, அதாவது இது செப்டம்பர், மேக்சிமம் அக்டோபர்ல நவம்பர்ல சொல்லிடுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, யார் யார் வரீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் சில்வர் டைரக்டரா இருக்கணும். சில்வர் டைரக்டரா இருக்கீங்களா ஆஷா மேடம்? சார் சத்தியமான சில்வர் டைரக்டர் தான் சார். சில்வர் டைரக்டரா இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு டிராவல் ஃபண்ட் இருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன், இந்த 3மே இருந்தா ஃபர்ஸ்ட் உங்க கையில பாஸ்போர்ட்டும் சில்வர் டைரக்டரா இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு டிராவல் ஃபண்ட் இருக்கணும். இது இருந்தா நீங்க இமீடியட்டா அப்ளை பண்ணலாம். நீங்க புதுசா இருந்தா நீங்க உங்க அப்ளைனை கேளுங்க, இல்லைன்னா உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைன் யாரோ அவங்கள கேளுங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல இது மாதிரி ரூபன் சார் சொன்னாரு. நான் மார்னிங் செஷன் அட்டன் பண்ணேன். ஸ்டார் குரூஸ்ல நீங்க வரணும்னா சில்வர் டைரக்டரா இருக்கணும்னு சொன்னாரு. உண்மைதானே சார்? உறுதியா சில்வர் டைரக்டரா இருக்கணும், டிராவல் ஃபண்ட் இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும். இந்த 3 வந்து அவசியம். மூணும் இருந்தால் நீங்க ஸ்டார் குரூஸ் வரலாம். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசைப்பட்டா மட்டும் போதாது. இந்த அதை அடைவதற்கான வேலைகளை நாம செய்யும். இப்ப ரவிச்சந்திரன் சார் முதலா நான் வரேன்னு சொன்னாரு. இப்ப ரவிச்சந்திரன் சார் அதே ஸ்டார் குரூஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாரு. நாங்களும் போயிட்டு வந்துட்டோம். 2018 ஏற்கனவே நான் வந்து என் ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாரும் நாங்க போயிட்டு வந்துட்டோம். திரும்பவும் போறதுக்கு தயாரா இருக்கிறோம். துபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தாய்லாந்துல வந்து இறங்கணும். மலேசியால இருந்து ஸ்டார்ட் பண்ணி தாய்லாந்துல இருந்து இறங்கணும். சரி, அதான் மலேசியால இருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத அந்த 5 நாட்கள் அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஸோ மீண்டும் உங்களோட வர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க எங்களோட வர்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? தயார். எல்லாருமே தயாரா தான் இருக்கிறீங்க. பட் அதை உங்களை தயார் பண்ணிக்கிங்க. பாஸ்போர்ட் இல்லைன்னா விட மாட்டாங்க. நீங்க சில்வர் டைரக்டர் இல்லைனாக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. டிராவல் ஃபண்ட் இல்லைனாக்கா உங்களை விட மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ கம்பெனியும் ரெடியா இருக்கு. நீங்க உங்களை தயார் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் நாள், அதாவது நம்முடைய அக்கௌண்ட் இதுக்கு முதல் நாள்.
அப்ப இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்முடைய வியாபாரத்தை நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு என்னுடைய பில்லை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க கன்சிஸ்டன்சி 100 பிவி வாங்கினாலும் சரி, 60 பிவி வாங்கினாலும் சரி, இல்ல அது இல்லாம நீங்க அதுக்கு கீழே 40 பிவியோ 50 பிவியோ எவ்வளவு வாங்கினாலும் சரி, எவ்வளவு வாங்கினாலும் இன்னைக்கு வாங்கிடுங்க. அத ஒரு சிஸ்டமா வச்சுக்கிங்க. 2ஆம் தேதி எங்க அப்ளைன் 2ஆம் தேதி பில்லு போட்டுருவாருங்க. எங்க லீடர் 2ஆம் தேதியான பில்லு போட்டுருவாருங்க. அந்த விஷயத்தை உங்க டீம்ல உள்ள எல்லாருக்கும் கொண்டு வாங்க. நீங்க இன்னைக்கு பில்லு உங்களுடைய பர்ச்சேஸ் இன்னைக்கு முடிச்சுட்டு உங்க ரெசிப்ட உங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, உங்க குரூப்ல போடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐயா நான் பண்ணிட்டேன், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னுடைய பர்ச்சேஸை முடிச்சிட்டேன், என்னுடைய கன்சிஸ்டன்சியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ராஜன் சார் மாசம் மாசம் போடுறாரா? எஸ் சார். மாசம் மாசம் ராஜன் சார் 2ஆம் தேதி பண்றாரு இந்த வேலையை. நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்றது. நீங்க பண்ணாதான் நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ண அத்தனை பேரையும் அந்த 2ஆம் தேதிக்கு கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5ஆம் தேதிக்குள்ள அவங்கள நீங்க பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். உங்க டீம்ல 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த 2ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள வாங்கிட்டாங்கன்னா உங்க பிவி எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நேற்று எவ்வளவு பிவி வந்ததோ அதை விட அதிகமா வரும். கரெக்டா? இதுக்கு 2 விஷயம். நீங்க வாரத்துல ஒரு நாள் மினிமம் இல்ல மேக்சிமம் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்க டீம் மீட்டிங் வைக்கணும். ஏதோ ஒரு நாள் வைக்கிறது டீம் மீட்டிங், அப்புறம் வைக்கிறது இல்ல. ஒவ்வொரு மாசமும் 2ஆம் தேதி டீம் மீட்டிங் வைங்க. நைட்டு ஜூம்ல இல்ல 3ஆம் தேதி வைங்க உங்க டீம் மீட்டிங்க. அதோட 15ஆம் தேதி வைங்க. அடுத்தது 30ஆம் தேதி வைங்க. இதோட நமக்கு வேற என்னங்க வேலை? நம்ம டீமோட பேசுறதை விட வேற என்ன வேலை? 1 lakh 1 year 1 lakh வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்க டீம்ல 2 பேர் இருக்காங்களா பேசுங்க, தப்பு கிடையாது. 20 பேர் இருக்காங்களா பேசுங்க, 200 பேர் இருக்காங்களா கூப்பிட்டு பேசுங்க, 2000 பேர் இருக்காங்களா கூப்பிட்டு பேசுங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல, எல்லா ஊர்ல உள்ளவங்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு அற்புதமான வாய்ப்பு ஜூம் மீட்டிங். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எங்கெங்க இருந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. நான் சென்னையில இருக்கிறேன். ஏறக்குறைய பல இடங்கள்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய சக்சஸுக்காக, நம்முடைய பிசினஸினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்பதான் அந்த 1 lakh காரு, டூரு இதெல்லாம் ஈஸியா வரும். வெஸ்டிஜில் இதெல்லாம் ஈஸியான ரொம்ப ஈஸிங்க. யார் தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு ஈஸி. யார் இதனுடைய வியாபாரம்னு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸி. நான் பார்த்துட்டு இருக்க வேலையே பார்த்துட்டு இருப்பேன், பார்த்துட்டு இருக்க பிசினஸே பார்த்துட்டு இருப்பேன்னா கஷ்டம்தான். கொஞ்சம் மாத்துங்க, உங்களை மாத்துங்க. இப்ப நான் எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். வெஸ்டிஜ் தான் என்னுடைய கேரியர்னு முடிவு பண்ணேன். வெஸ்டிஜில் நடக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணேன். என்னுடைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. வேலையை ரிசைன் பண்ணேன். இப்போ எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா வெஸ்டிஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போறவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் வேலைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும். 3 ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் சார் தெரியும். அதெல்லாம் கடந்து வரும்போது தான் தெரியும். அதே மாதிரி சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் என்டர்பிரனரா மாறி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பாருங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க பாக்குறீங்க, எல்லாரையும் பாக்குறீங்க. உமன் சிஎன்டில பாருங்க. ஒரே ஒரு உமன் சிஎன்டி நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. எத்தனை லேடிஸ் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லும் போது நாங்களே இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலன்னு தோணுது சில நேரங்கள்ல. உண்மைதான் சார். எங்களுக்கே சில நேரத்துல ரொம்ப வெக்கமா இருக்கு. நம்ம என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே இன்னும் இவங்க செஞ்சதுல எதையுமே நம்ம சாதிக்கலையே அப்படின்னு தோணுது. இப்ப லேட்டஸ்டா வந்தவங்க 3.5 லட்ச ரூபா வாங்குறேங்கிறாங்க. அதான் நமக்கு யோசனையா இருக்கு. அதுவும் சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை
தடா இங்கெல்லாம் ஒரு சில லேடிஸ் வராங்க. அவங்க பிறப்பால மீனவ குடும்பத்துல பிறந்து எந்த விதமான ஒரு அதாவது சப்போர்ட் இல்லாம அந்த கிராமத்தை விட்டே வெளியே வர முடியாத வராம இருந்தவங்க, எதுவுமே படிக்காம இருந்தவங்க இன்னைக்கு சாதாரணமா 50,000 1,00,000ன்றாங்க, கார் வாங்கிட்டேன்றாங்க. அப்ப எல்லா வசதிகளும் தெரிஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சவங்க, எல்லா நாலேஜ் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகணும். ஜூம் மீட்டிங்ல இருக்க லேடிஸ் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அடுத்த உமன் சிஎன்டி என்னைக்குன்னு கேளுங்க. ஐ திங்க் 18ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த மாசம். 18ங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடினா நான் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் பாத்துறேன். சோ அந்த உமன் சிஎன்டி என்னைக்குன்னு கேளுங்க, வாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக் டியூஸ்டேன்னு சொல்லி சொன்னாங்க சார். இருக்கும், பட் அது அசோக் சாருடைய ஷெட்யூல் தானே. ஆமா, அசோக் சார் தான் பார்த்து தெரியுமே. ஆமா, 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும்ன்றதுல தப்பில்லை, ஆகவும் முடியும். ஆனா நம்ம எப்படி அதை பண்றது, அதுதான் முக்கியம். சென்னை பிரான்ச் சிஎன்டி போடலையே சாரு, சென்னை ஹெல்த் தான் போட்டுருக்காரு 18ஆம் தேதி காலைல 11:30 மணிக்கு. பொன்னேரி, நாகர்கோவில், ராஜபாளையம். ஆமா, சென்னை ஹெல்த் தான் போட்டுருக்காரு. சென்னை இல்ல, ஹெல்த் ப்ராடக்ட் தான் போட்டுருக்காரு, சிஎன்டி போடலையே. சிஎன்டி போடலையோ? சிஎன்டி போடல பாருங்க. சரி, பரவாயில்ல. அதே மாதிரி கேரளாவுக்கும் அவர் பாருங்க எத்தனை நாள் டேட் கொடுத்திருக்காரு. கேரளாவுக்கு மட்டுமே 5 நாள் டேட் கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா, அதாவது இன்னைக்கு வந்து எல்லா இடமும் இருக்கு. பட் கேரளாவுல அவார்ட் ஃபங்க்ஷன் வேற இருக்கு. கேரளால அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு கொச்சியில. அங்க இருக்க டீமா அதுகிட்ட நம்ம ஊக்கப்படுத்தலாம். கோயம்புத்தூர் வரைக்கும், அங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூட கொண்டு போலாம் கொச்சிக்கு. இல்ல, எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தணும்ன்றத நம்ம பார்க்கணும், வேற ஒண்ணு இல்லை. ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம டீமை டெவலப் பண்றதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்ப பாஷான்னு சொல்லி இன்னொரு ட்ரைனர் வந்திருக்காரு. அவரோட சிஎன்டி நிறைய நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லா. போட்டிருக்க பாருங்க. 5ஆம் தேதி ராசிபுரம், 6ஆம் தேதி ஆத்தூர், 11ஆம் தேதி விழுப்புரம், 12 திருவண்ணாமலை, 14 திருச்சி, 15 கரூர், 20 சேலம், 21 தேன்கனிக்கோட்டை, மணப்பாறை, சாத்தூர், பள்ளியூர், குலசேகரம், செட்டிகுளம், திருச்சி. இது பாஷா சாருடைய ஷெட்யூல். திருச்சியிலேயே 2 நாள் நடத்துறாரு. 14 இருக்கு, 28 இருக்கு. 28 இருக்கு. ஏன்னா திருச்சி சென்னைக்கு அடுத்தபடியா திருச்சி ஹெட் ஆபீஸ்ங்கிறதுனால அங்க 2 சிஎன்டி நடக்குது. சிஎன்டி மீட்டிங்லாம் காசு கிடையாது, ஃப்ரீ தான். இல்ல, ஒரு மேடம் கேட்டிருக்காங்க எவ்வளவு சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறப்பா செயல்படணும், தொடர்ந்து செயல்படணும், தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். நிச்சயமா அதுதான் பெரிய வளர்ச்சி. எல்லாருமே நம்ம முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தா முடியாது, முடியும் நம்புங்க. அப்பதான் நம்ம இது பண்ண முடியும். உமன்ஸ் சிஎன்டி என்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நேமா இது செகண்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே இருக்கும்.
அதான் எப்பவுமே 2வது வாரம் தான் டியூஸ்டே இருக்கும். பட் அது கேட்டுக்கலாம். ம். கேரளா. - 22ஆம் தேதி அவார்ட் ஃபங்க்ஷன் கேரளால. ம். கொச்சி. நம்ம ட்ரெயினர்ஸ் வந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்காங்க. நம்ம டீம்ல ஒரு 100 பேரை உட்கார வைக்க முடியும்னா நம்ம ட்ரெயினர்ஸ் நம்ம கேட்கலாம். எங்களுக்கு இங்க ஒரு ட்ரைனிங் போடுங்க, சிஎன்டி கொடுங்க, லீடர்ஸ் மீட்டிங் கொடுங்க. ஆமா டெவலப்மெண்ட் இது கொடுங்க. எல்லாமே எது வேணாலும் கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? அதை பயன்படுத்திட்டு நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து அந்த நாலேஜ் எடுத்துக்கணும். அதே சமயத்துல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் தேடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க சார். 1 year 1 lakh. வேற யாராவது உங்க ஃபீட்பேக் கொடுக்கறதா நீங்க பேசலாம். சுமதி மேடம் ஒரு ஆள் தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு. வேற விஐபி ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டீங்க? மற்றவங்க யாராவது பேச வாய்ப்பு இருக்கா? Sir, very good morning, sir. Jagadishan, sir. குட் மார்னிங் தேவி சார். குட் மார்னிங். Sir, வாணியம்பாளையத்துல பேசுறேன் சார். சார் இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். விஐபி ட்ரைனிங்ல வந்து நம்மளுடைய கோல் என்ன, அதை எப்படி நம்ம ரீச் பண்றதுக்காக சார் சொல்லியிருந்தாரு, பிரணவ் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது சார். நாங்களும் சொல்லியிருந்தா இருக்கிறோம். ஆனா இந்த வந்து கண்டிப்பா நாங்க அந்த கிரவுண்ட் ரேட்ன்றது வந்து லெவல் அச்சீவ் பண்ணோம் சார். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிரவுண்ட் ரேட் ஆடுவோம் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கால்குலேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees மேல சம்பாதிக்கிறதுக்கும் உண்டான வேல்யூபிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேல்யூ பண்றது அப்படின்ற விஷயம் அந்த கால்குலேஷன் வந்து நல்ல ஒரு புரிதலான விஷயம் தான் சார். அதாவது அந்த பாயிண்ட் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. விஐபி பார்த்த பிறகு சார் சொன்னா இல்லையா அந்த கால்குலேஷன், ஒரு மணி நேரத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும், அதுவே வெஸ்டீஜ்ல எவ்வளவு கிடைக்கும், அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம எப்படி மாத்த முடியும். இப்ப நம்முடைய வருமானம் என்னவோ அதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 3000 ரூபாய்னா 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய். அப்போ நமக்கு வந்து ஒரு அவருக்கு முதல்ல 10 ரூபா தான் சம்பாதிக்க ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா 10 மணி நேரத்துல 10 ரூபா தான். ஆனா அதை 100 ரூபாயா மாத்துறது எப்படி? நீங்க 100 ரூபாயா மாத்துனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், அப்போ 30,000 மாறும். அதை ஒரு நாளைக்கு 2000 மாத்தணும், 3000 மாத்தணும். 3000 மாத்திட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல நீங்க 3000க்கு மேல போகும்போதே 1 லட்சம் ரூபாய் டச் பண்ணுவீங்க. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த 3000 ரூபாய் ஆன பிறகு சினிமால போய் நம்ம 2 மணி நேரம் உட்கார்ந்தோம்னா நமக்கு 6000 ரூபாய் லாஸ்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சினிமாவுக்கு போய் 1000 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்க்கறது இல்ல, அந்த 2 மணி நேரத்துல நமக்கு 6000 ரூபாய் லாஸ். கரெக்டா? இந்த கால்குலேஷன் நமக்கு அதனால என்ன லாபம்? நம்ம டைம் தான் வேஸ்ட். ஸோ இன்னும் பல பேருக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வழி செய்ய முடியும். நம்ம செய்யற வேலையில பண்ண முடியுமானா முடியாது. நம்ம செய்யற வியாபாரத்துல யாருக்காவது ஒரு வியாபாரம் நீங்க என்னைய மாதிரி நீங்களும் இந்த வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு நம்ம யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்றோமா? இல்ல யாராவது சொல்லி தருவாங்களா? கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒரு வியாபாரம் ஒரு கடை பண்றாங்க, நானும் உங்களை மாதிரி அந்த எதிரில் ஒரு கடை போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னா சொல்லி தருவாங்களா? ஆனா வெஸ்டீஜ்ல மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க அப்ளைன் சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க அவருக்கு காம்படிட்டா வர்றது அவர் ஆசைப்படுவாரு, அவரை விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுவாரு. அது உங்க அப்ளைன் மட்டும்தான். வெஸ்டீஜ்ல மட்டும்தான் அது நடக்கும். இந்த வியாபாரத்துல மட்டும்தாங்க நடக்கும். உங்களை ஜெயிக்க வச்சு அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
நீங்க இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப யார் யாரெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வெஸ்டேஜ் வியாபாரத்துல கொண்டு வந்து ஜெயிக்க வைங்க. ஆனா அவங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணா நான் ஏன் பண்ணணும்னு கேட்குற ஆள்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தேங்க்யூ சார். உங்களுடைய கன்சிஸ்டன்சியை, உங்களுடைய பர்ச்சேஸை இன்னைக்கு தேங்க்யூ ரீபர்ச்சேஸை சார், தேங்க்யூ ஆரம்பிங்க. சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ ஆல் செப்டம்பர் லீடர்ஸ். மாசம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாசமா இருக்கட்டும் எல்லாருக்குமே. எஸ் சார். ஓகே செப்டம்பர் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாசமா மாறும் சார். ஓகே ஓகே கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் தேங்க்யூ லீடர்ஸ். சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.